பாருங்க, கண்டிப்பா அந்த தவறு நீங்க செய்யவே மாட்டீங்க. முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு நிறைய எஃப்ஐஆர் சிக்கிறதுக்கும், நிறைய நீதிமன்றங்கள் படி ஏறுவதற்கும், நிறைய சண்டை சச்சரவுகளை போய் மாற்றுவதற்கும் என்ன காரணம்? அந்த தவறை இழைக்கின்ற பொழுது அவர்கள் சிந்தனையால் கொஞ்சம் கூட சிந்திப்பது கிடையாது. இப்போ வரலாற்று அப்படி நீங்க வேறுபட்ட திரும்பி பார்த்தீங்கன்னா, அதே குர்ஆன் ஷரீஃப்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெண்ணு பின்னாடி போறாங்க, முன்னாடி ஓடுறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் நின்று, ஆமா நாம ஏன் ஓடணும், நம்மளதான் தேடி வருது, நாம அழகா நம்ம தேவையை பூர்த்தி செஞ்சுக்கலாமே, அவங்க கிடைக்காதுன்னு சொல்லி ஏற்றி கொடுக்குறாங்க. நம்ம அழகுல உலகத்தில் மயங்கி இந்த மகாராணி, இந்த கோட்டையுடைய மகாராணி நடந்து நம்ம சொந்திட்டு வர்றாங்க என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்துல கொஞ்சம் சபலமாக இருந்தாங்கன்னாக்கா இன்னைக்கு குர்ஆன்ல அவங்க வரலாற்றை இடம் பெற்றிருக்கவே முடியாது. அவங்களும் மனிதர் தான். அவங்க கனவுக்கு விளக்கம் சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மகத்துவத்தை அல்லாஹ் அவங்களுக்கு கொண்டு வந்திருக்க மாட்டான். அவங்க எகிப்து நாட்டுக்கு அரசராக அழைக்க முடியாது. அன்னைக்கு அவங்க உள்ளத்தால் தவறுகள் தூண்டப்படுகின்ற பொழுது உள்ளத்தால் மதிமயங்கி விடாமல் கொஞ்சம் புத்திக்கு வேலை கொடுத்தாங்க, சிந்தனைக்கு வேலை கொடுத்தாங்க. இது தவறு, இந்த தவறை நான் செய்யக்கூடாது என்று போகும் வழியிலே கீழே கிடக்கக்கூடிய நஜீஸை கூட எடுத்து தாங்கள் ஆக்கிட்டாங்க. நான் என்ன, இந்த பெண் என்னை துரத்துவதற்கு நான் பாதுகாப்பு பெற வேண்டும். இன்றைக்கு அது போன்ற மனிதர்கள் உருவான் தவறு செய்யக்கூடிய சூழலை அல்லாஹ் கண்டிப்பா உண்டு பண்ணுவான். ஜும்மா தொழுது வீட்டுக்கு போனா ஏதாவது ஒரு தவறு நாம் செய்யணுமா எல்லாம் வச்சுப்பான். சூழ்நிலை பார்வையால, நாவால, சிந்தனையால, செவியால, கரங்களால, கால்களால, இது எதுக்குமே நம்ம அடிக்கொண்டாம இது அத்தனையும் செய்யணும். இது தவறு சொல்லி சிந்தனையால சிந்திக்க ஆரம்பிச்சோம்னு சொன்னா வாழும் இந்த உலகத்துல நாம வாழ்ற பகுதியில் மட்டும் இல்ல, முழு உலகத்தையே தவறு நடக்காது. இன்னைக்கு எல்லாம் நல்லடியாகவே ஹதீபின் ஆத்தின் அறிவிச்சு கொடுக்குறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு மனிதரை பயான் செய்யறார், ரசூலுல்லாஹ் பத்தி பயான் செய்யறார். என்ன சொல்றாரு? மறுமை நாளையும் அல்லாஹ்வையும் இறை தூதரையும் யார் நம்புகிறார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் அமைதியா இருந்தார். அடுத்த வரை சொன்னார், இருவரையும் யார் மறுக்கிறார்களோ, இருவரையும் அந்த சாமி சொல்றார், இருவரையும் யார் மறுக்கிறார்களோ அவர்கள் நஷ்டம் அடைந்தார்கள். சொல்லி முடிச்ச உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ மோசமான பேச்சாளராக இருக்கிற, உன் பேச்சுல ஒரு விதமான நல்ல தன்மையே கிடையாது, நீ மோசமான பேச்சாளர். இந்த சஹாபி கேட்ட, நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் யார் சொல்றா?